மனைவியை மட்டம் தட்டும் புருஷன். அம்மா என கூவியபடி வீட்டிற்குள் வந்த திலீப்குமார், எப்படிம்மா இருக்க? வேலைக்கு மருந்துகளை எடுத்துக்கிறியா? உன் பி சுசீலா குரலை ஃபோனில் கேட்டு திருப்தி அடையாமல் தான் நேரில் கேட்க ஓடோடி வந்தேன். மருமகள் எங்கடா என்றாள் சிவமங்கை. அவள் அப்படியே குழந்தைகளோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. 4 நாள் கழித்து நானும் அவளும் விழுப்புரத்தில் இருந்து சென்னைக்கு ஒன்றா போயிடுவோம். அவளையே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமேடா என பேச்சை மாற்றினான். பச்சை குழந்தை எங்கம்மா? நீ ஒழுங்காக பார்த்துப்பேனே தான் அந்த குழந்தைய நானும் அண்ணனும் உங்ககிட்ட விட்டுருக்குறோம். வேலைக்கு சாப்பாடு போடுறையா? அது எது கேட்குதோ அதையெல்லாம் சமைச்சு போடு என அப்பாவைத்தான் பச்சை குழந்தை என குறும்பாக குறிப்பிட்டான். பச்சை குழந்தைக்கு நேற்று ராத்திரி முட்டை புரோட்டாவும் ஈரல் கிரேவியும் செஞ்சு கொடுத்தேன். தூங்கிட்டுக்குது, போய் நீயே எழுப்பி கேளு, அது மனம் கோணாமல் சமைச்சு போடுறனா இல்லையான்னு. அப்பொழுது அத்தையும் மாமாவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தார்கள். வாடா திலீப்பு, எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமாடா. திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலையும் கல்மர பூங்காவையும் பார்க்க வந்தோம். எங்கள் கூட தாத்தா பாட்டியெல்லாம் வந்திருக்காங்க. அப்பாவின் படுக்கை அறைக்கு சென்றான் திலீப். குப்புறப்படுத்து தூக்கி கொண்டிருந்தார் இந்திரஜித். குழந்தை எந்திரு, நான் திலீப்குமார் வந்திருக்கிறேன். காலையில் வந்து ஏண்டா தூக்கத்தை கெடுக்கிற? வா வா என எழுந்து அமர்ந்தார். அவரது பெரிய தொப்பையை தடவி கொடுத்தான். நல்லா பார்த்துக்கப்பா பச்சை குழந்தை, எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு என்றாள் சிவமங்கை. மங்கை, காலையில் இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் செஞ்சிரு. மதியம் கைமா பிரியாணியும் மூளை கிரேவியும் செஞ்சிரு. தன் உணவு விருப்பத்தை விருந்தாளிக்கான உணவாக அறிவித்தார் இந்திரஜித். காலை உணவு முடிந்து அனைவரும் வரவேற்பறையில் குழுமினர். தன் சூட்கேஸிலிருந்து எதையோ எடுத்து வந்து, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போகிறேன் என்றான் திலீப். பதவி உயர்வு ஆணையா என்றார் மாமா. சென்னையில் ரெட்டையை படுக்கை ஃப்ளாட் எதுவும் வாங்கிட்டியோ? தாத்தா கேட்டார். இல்லை, பார்ட் டைமில் MBA முடிச்சிருப்ப என்றாள் சிவமங்கை. இல்லை, வயநாடு ரிசார்ட்டில் 1 வாரம் தங்கி ஜாலியாக இருக்க புக் பண்ணியிருக்கிறியா என்றார் அப்பா. அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் வாழ்க்கையில் தடவையாக ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன் என்ற திலீப் அனைவரின் கைகளிலும் அதை கொடுத்தான். மங்கையின் இதயத்தில் மெந்தாஸ் ஜிகுஜிகுப்பு. கடந்த 30 ஆண்டுகளாக ஏதோ ஒரு குற்ற செயல் புரிவது போல ஒளிந்து மறைந்து கதைகளை எழுதி வந்தாள் அவள் அம்மா. எழுத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறாவிட்டாலும் ஓரளவுக்கு சாதித்து இருக்கிறேன். சிவமங்கை, உன் சிறுகதையை வாசித்தேன், பிரமாதமாக எழுதியிருக்கிற, வாழ்த்துக்கள் என குடும்ப அங்கத்தினர் யாராவது பாராட்டுவார்களோ என ஏங்கி இருக்கிறேன். திருமணமான புதிதில் IAS தேர்வு எழுத ஹால் டிக்கெட் வந்தது. இந்திரஜித் தாம் தூம் என குதித்தார். வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவேன்னு தானே இவளை கல்யாணம் பண்ணேன். இப்போ என்னடானா IAS தேர்வாகி வேலைக்கு போயிட்டா வீட்டை யார் பார்த்துக்கிறது? இதுக்கு தான் 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படித்தவளை கல்யாணம் பண்ணியிருக்கணும். புருஷன் முக்கியமா IAS பரீட்சை முக்கியமான நீயே முடிவெடுமங்கை என்றார். மனதை கல்லாக்கி கொண்டு ஹால் டிக்கெட்டை கிழித்து போட்டாள் சிவமங்கை. விரால் மீன் குழம்பை தேங்காய் சோற்றில் ஊற்றினாள். ஏங்க, நான் ஒரு சிறுகதை எழுதிருங்க, சாப்பிட்டு முடிங்க, நான் படித்து காமிக்கிறேன். கதை நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. திருப்தியாக சாப்பிட்ற விடுறையா? குடும்ப பெண்ணுக்கு எதுக்கு கதை எழுதுகிற வேலை? ஹால் டிக்கெட்டை கிழிச்சு போட்ட மாதிரி கதையும் கிழிச்சு போட்டுரு. நம்ம 2 குழந்தைகளையும் கவனமாக வளர்ப்பேன். உங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவதில் எந்த குறையும் வைக்க மாட்டேன். உங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் நல்லா உபசரிப்பேன். வாரத்தில் ஒரு சில மணி நேரம் ஒதுக்கி கதை எழுதிக்கிறேன். கையெடுத்து கும்பிடுகிறேன், கதை எழுத என்னை அனுமதிங்க. 6 மாதம் டைம் தரேன். குடும்பம் நடத்துறதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. மீறி ஏதாவது ஆவலாதி வந்துச்சுன்னா நீ எழுதின கதை எல்லாத்தையும் நான் தீய வச்சு கொளுத்திடுவேன், பார்த்துக்கோ என்றார் புருஷன். பிரபல வார இதழில் சிவமங்கையின் சிறுகதை பிரசுரமானது. உன் கோழி கிற்கல்களை எல்லாம் பத்திரிகைக்காரன் போடுறானா அந்த பத்திரிகை தரம் பாதாளத்தில் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். கதையில் எங்களை மாதிரியெல்லாம் கொடுமைக்காரியாக காட்டிராதடி அம்மா என்றார் நாத்தனார். கதை எழுதுறது, கவிதை எழுதுறது எல்லாம் ஆம்பளைங்க வேலை, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்றார் மாமனார். கதை எழுதுகிற திமிரில் எங்களை எல்லாம் இழப்பமாக பார்த்திராதடி மருமகளே என்றார் மாமியார்.
சிவமங்கை கதை எழுத ஆரம்பித்து 10 ஆண்டுகளுக்கு பின் நாத்தனாரின் கணவர் ரகசியமாக கதை எழுதுறையா, இல்லை அந்த கழுதையை எத்தனை நாளுக்கு தான் தூக்கிட்டு சமைப்பேன், தூக்கி வீசு என கேட்டார். மையமாக முறுவளித்தாள் சிவமங்கை. சில மணி நேரம் சிவமங்கை கதை எழுதும் பொழுது உடனிருந்து கவனிப்பாள் திலீப்குமார். கணவரும் அவரது சொந்த பந்தங்களும் தான் கதை எழுதுவதை உதாசீனப்படுத்துகின்றன. என் 2 மகன்களாவது கதைகளை படித்து பாராட்டிவிடவா போகிறார்கள் என எழுதும் கதைகளை மகன்களிடம் காட்ட மாட்டாள். இன்று ஒரு கதை எழுதி வந்திருக்கிறான் திலீப்குமார். கணவரும் அவரது சொந்தங்களும் என்ன சொல்ல போகுதோ. தாத்தா அறிவு அப்பன், அறிவு மகனுக்கு வராமையா போயிடும், நீ எழுதின கதையை உறக்க படிச்சு காமிச்சிரு என்றார் அப்பா. உறக்க வாசித்தான் திலீப். குழந்தை தொழிலாளர் பற்றிய புதிய கோணத்தில் உருக்கமாக எழுதியிருந்தான். அனைவரும் கைதட்டினார்கள். விடாம எழுதுடா, பார்க்குற வேலைக்கு பாதிப்பில்லாம கூடுதல் வருமானம் வர்ற மாதிரி பார்த்துக்கோ, நல்ல புனைப்பெயரா வச்சுக்கோ என்றாள் அத்தை. சென்னையில் தானே இருக்க, அப்படியே சீரியல்களுக்கு கதை வசனம் எழுதுகிற வாய்ப்பு கிடைக்குதான்னு பாரு என்றார் மாமா. கொஞ்ச நாள் தமிழ் எழுதுடா, அப்புறம் இங்கிலீஷில் எழுது. எல்லாம் கையால் எழுதாத, நேரடியாக கம்ப்யூட்டரில் எழுது. குறும்படம் எடுக்கிறவனை யாரையாவது பிடி. உன் கதையில் 4 குறும்படம் வந்தால் நீ ஃபேமஸ் ஆயிடுவ. நேரடியாக சினிமாவுக்கு கதை எழுதுகிற வாய்ப்பு கூட கிடைக்கும். எழுத்தாளர்னா தோரணை முக்கியம். ஜிப்பா போட்டுக்கோ, ஜோல்னா பையன் மாட்டிக்க, கூலிங் கிளாஸ் போட்டுக்கோ, இப்போவே உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறோம் என ஒரு எழுத்தாளனோட சொந்தம்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையாக இருக்கும். ஐடி நிறுவனத்தில் நுழைவது எப்படின்னு புத்தகத்தை போடு, விற்பனை பிச்சுக்கும். சமையல் குறிப்பு புத்தகம் எழுதினா லட்சத்தில் விற்கும். ராஜேஷ்குமார் மாதிரி கிரைம் ஸ்டோரியெல்லாம் எழுது என ஆளாளுக்கு திலீப்குமாரை தூக்கி வைத்து கூத்தாடினார்கள். அட பாவிகளா, அன்னைக்கு பொட்டச்சி நான் எழுதுனதுக்கு ஏதோ தேச துரோகம் பண்ணிட்ட மாதிரி என்னை திட்டி சபிச்சிங்க. இன்னைக்கு என்னோட மகன் ஒரு ஆம்பளை கதை எழுதுனதுக்கு கொண்டாடுறீங்க. இதெல்லாம் ஓரவஞ்சனையா இல்லையா? உலகின் எல்லா நுண்கலைகளும் ஆண்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? பெண்களுக்கு வெறும் சமையலறை மட்டும்தானா? பெண் எழுத்து என ஆண் எழுத்து பிரித்து பார்க்க உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது என மனதிற்குள்ளே புழுங்கினாள். என் மகன் கதை எழுதுவது என் எழுத்தின் தொடர்ச்சி. சிறுவயதில் எனக்கு தெரியாமல் என் கதைகளை படித்து ஒரு எழுத்தாளனாக உருவெடுத்திருக்கிறான். ஒரு செடியாய் நிற்கும் அவனை ஆலமரமாக்க வேண்டும். அவன் சிறந்த எழுத்தாளராக வளர என்னால் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன். நான் அடைய முடியாத எழுத்து உச்சத்தை என் மகன் அடைய வேண்டும் என நினைத்து கொண்டாள் சிவமங்கை. மகனே, பிரமாதமாக எழுதியிருக்கிறார். தாத்தாவோட அறிவு, அப்பாவோட அறிவு எல்லாம் உனக்கு ஒரு சேர கிடச்சிருக்குது. நீ மேலும் மேலும் வளர என்னோட ஆசீர்வாதங்கள் என மகனின் நெற்றியில் முத்தமிட்டாள் சிவமங்கை. கதை பிரதியை அம்மாவின் காலடியில் வைத்தான் திலீப்குமார். அம்மா, என் எழுத்துக்கள் உன் எழுத்துக்களுக்கான முதல் மரியாதை. தாய்ப்பாலுடன் எழுத்து திறமையையும் எனக்குள் அனிச்சையாக புகட்டினாய் நீ. இந்த பூமி பந்து சுழல்வதற்கான மசகு எண்ணெய் தான் இந்த பெண்மை. முதல் பரிசுக்கான ஓட்டத்தை ஓடிவிட்டு பரிசை ஆண்களுக்கு கொடுக்க சொல்லி பார்வையாளராக நின்று கைதட்டுகிறார்கள் பெண்கள் என அம்மாவையிடம் சொன்னான். நான் எழுத்தில் ஏதேனும் சாதித்தால் அதை உன் எழுத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் என்றான் திலீப்குமார். நான் எழுதிய கதைகளிலே மிகச்சிறந்த கதை நீதானடா என உச்சி முகந்தாள் சிவமங்கை. புகழ்பெற்ற எழுத்தாளராக போகும் மகனை இப்பவே காக்கா பிடிக்கிறா என் பொண்டாட்டி. இரவுக்கு கறி தோசையும் சிக்கன் கிரேவியும் செஞ்சிடு என்றார் பெண் எழுத்தாளரின் கணவரும் ஆண் எழுத்தாளரின் அப்பாவுமாகிய இந்திரஜித். நன்றி. இந்த சமூகத்தில் சில பெண்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.